Hi friends, welcome to TN E-சேவை சேனல். இன்னைக்கு நாம நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய 2104 வேகன்சிக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா தாராளமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஒர்க்கிங் இன்ஸ்பெக்டர் போன்ற நிறைய போஸ்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க. நீங்க மேலும் இந்த ஜாபை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த வெப்சைட்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். இதில் லாஸ்ட்டாக அப்ளை நவுன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு அப்ளிகன்ட் ஃபுல் நேம்ன்ற இடத்துல உங்கள் நேமை 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உங்கள் இனிஷியலை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை இமெயில் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆயிருக்கும், அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி வெரிஃபை மொபைல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சேம் அதே மாதிரி உங்கள் மொபைல் ஓடிபியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கண்டினியூ டு அப்ளை என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது டிக்ளரேஷனை டிக் பண்ணிட்டு திரும்பவும் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஜெண்டர்ன்ற இடத்துல உங்கள் ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்னு இருக்கும், அதில் உங்கள் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபாதர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் மதர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டின்னு இருக்கும், அதில் இந்தியன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ன்ற இடத்துல உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலிஜன்ற இடத்துல உங்கள் மதத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் மதர் டங்கை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸை மேரிடா அன்மேரிடான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு உங்கள் கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களான்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்கள் சப்கேஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ அந்த அதிகாரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே இருக்கிற டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு உங்கள் டோர் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வில்லேஜை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பின்கோடை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே இருக்கிற டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருப்பாங்க, மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு டூ யூ கிளைம் எக்ஸம்ஷன் ஃப்ரம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு இருக்கும், அதுக்கு நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருப்பாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. அடுத்தது கீழே இருக்கிற டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க.
நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. அடுத்தது உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களை ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே இருக்கிற டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் ஃபில் பண்ணணும். அதில் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் 10th டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய 12th டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் டைப் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஆர் டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதும் கீழே இருக்கிற டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா எஸ் கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே இருக்கிற டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ண போகிற போஸ்ட்டை செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் இருக்க எல்லா போஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிரிமினல் கேஸ் ஏதாவது உங்கள் மேலே இருக்கான்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களை கவர்மெண்ட் எக்ஸாம்ல இருந்து டிபார் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு நோன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண் பார்வை நல்லா தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே இருக்கிற டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோவை 30 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய சிக்னேச்சரை 30 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்க டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது. அடுத்தது வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்னு இருக்கும். அதில் உங்கள் ஆதார் கார்டை 250 கேபிக்குள்ளே பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் 250 கேபிக்குள்ளே பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை 250 கேபிக்குள்ளே பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் 12th மார்க் ஷீட்டையும் 250 கேபிக்குள்ளே பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை 250 கேபிக்குள்ளே பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கன்சல்டேட் மார்க் ஷீட்டை 500 கேபிக்குள்ளே பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இதில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே இருக்கிற டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும். அதில் இருக்க எல்லா டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு கீழே ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு திரும்பவும் டிக்ளரேஷனை டிக் பண்ணிவிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது திரும்பவும் ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பேஜில் டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.